அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம ஒரு பழமொழியான்னு தெரியல, தமிழில் ஒரு வார்த்தை சொல்லும், சேற்றில் விளைந்த செந்தாமரை அல்லது ரோஜா பூ அந்த மாதிரி. இது எதுக்கு சொல்லுவாங்கங்கிறது தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, ஈயாக்கும் ஹுதரா உத்தமின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்கள் ஹுதரா உத்தமினை விட்டு தவிர்ந்து இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னா. உடனே நபி சஹாபாக்களுக்கு புரியலை. யா ரசூலுல்லாஹ் வமா ஹுதரா உத்தமின், ஹுதரா உத்தமின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அரபு வார்த்தை தான் இருந்தாலும் சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மர்அத்துல் ஹஸனா ஃபி மம்பத்தி சு, ஒரு அழகான பெண்மணி இவங்க வளர்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா ஒரு கெட்ட இடம் அப்படின்னே சொல்லுவாங்க. கெட்ட இடம் அப்படின்னா அந்த மாஹூல், அந்த சூழ்நிலையில் வளர்ந்த பெண், அல்லது அவங்களுடைய குடும்பம் சார்ந்தது, அல்லது நம்மளே சொல்லுவோம்ல, ஒரு ஊர், இந்த ஊரில் இந்த ஏரியாவில் உள்ள பெண்ணை கெட்டாதீங்க அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களுடைய பேச்சு வார்த்தையும் சரி, அவங்களுடைய நடை உடை பாவனை, அவங்களுடைய மற்ற எந்த விஷயமே நம்மளுக்கு ஒத்து வராது அப்படிமா. அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த இடத்துல உள்ள அழகான பெண்ணை நீங்கள் கெட்டாதீங்கன்னா. இப்போ அழகான பெண் எங்கே இருந்தாலும் கெட்டுறது அப்படிங்கிறது கிடையாது. மாறாக ஒரு பெண் அப்படின்னா பெண்ணை சார்ந்த அந்த சமூகம், அந்த ஏரியா, அந்த மக்கள், அந்த ஊர் எல்லாமே அதை சார்ந்தா இருக்கும். அப்போ அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலை அந்த பெண்ணிட்ட கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஒரு குளிர் பிரதேசத்தில் உள்ள ஒரு பெண்மணிக்கும் ரொம்ப ஒரு குளிர் இல்லாத ஒரு டெசர்ட்டில் உள்ள ஒரு பெண்மணிக்கும் வித்தியாசம் உடம்புலையும் சரி சிந்தனையிலும் இருக்குமோ, இதே மாதிரி அந்த சூழ்நிலை அந்த பெண்ணை மாற்றி இருக்கும். அந்த சூழ்நிலையை விட்டு நம்ம மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் பெண் அழகாக இருக்காங்கன்னு உடனே கெட்டிடவும் வேணாம் அப்படின்னா. அப்போ அழகு மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர், அதுவும் ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி குடும்பம், எப்படி அந்த ஏரியா, எப்படி அந்த குடும்பத்தோட பாரம்பரியம், அவங்களுடைய மக்கள் அந்த சர்க்கிள்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே செக் பண்ணுங்க. சும்மா எடுத்த வாக்கில் டக்குன்னு அந்த பெண்ணை அவங்க அழகுக்காக வேண்டி மட்டும் அப்படிங்கிறத கெட்டாதீங்கன்னு இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க. இதுதான் ஹுதரா உத்தமின் அப்படின்னாங்க. ரொம்ப மாஹூலே கெட்டு போன ஒரு சூழ்நிலை, இதில் நீங்கள் அழகான பெண்ணை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னா. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.